என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான். போதும், நல்லா கவனிங்க. என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின. மூன்றாவது, உங்க கண்ணோடு உடன்படிக்கை பண்ணணும். எத்தனை பேர் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்க? உங்க கண்ணோடு என்ன செய்யணும்? உடன்படிக்கை பண்ணணும். யோபு சொல்லுகிறார், என் கண்ணோடு நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். என் கண்ணோடு நான் என்ன பண்ணியிருக்கிறேன் சொல்லுங்க? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். என்ன உடன்படிக்கை? என் கண்ணே, தேவையில்லாத நீ பார்க்கக்கூடாது. என் கண்ணே, நீ டிவியில் காமெடி பார்க்கக்கூடாது. என் கண்ணே, நீ டிவியில் சீரியல் பார்க்கக்கூடாது. என் கண்ணே, நீ அசிங்கமான படங்களை பார்க்கக்கூடாது. ரோட்டில் போகும்போது ஒட்டிருக்கிற வால் போஸ்டர் நீ பார்க்கக்கூடாது. செல்லில் வருகிற ஆபாச படங்களை நீ பார்க்கக்கூடாது. தேவையில்லாத படங்களை நீ பார்க்கக்கூடாது. எதிர்வாளுடைய முகத்தை நீ பார்க்கக்கூடாது. வாலிப தம்பி, உங்கள் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கணும். என் கண்ணே, நீ வாலிப பிள்ளையை பார்க்கக்கூடாது. வாலிப பிள்ளைகள் உங்கள் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கணும். என் கண்ணே, நீ வாலிப பையனுடைய முகத்தை பார்க்கக்கூடாது. திருமணமானவர்களுடைய கண்ணோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கணும். என் கண்ணே, அடுத்தவன் மனைவி மேலே என் கண்ணு போகக்கூடாது. பெண்கள், நீங்க கண்ணோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கணும். என் கண்ணே, அடுத்தவருடைய கணவன் மேல என் கண்ணு போகக்கூடாது என்று உங்க கண்ணோடு நீங்கள் உடன்படிக்கை பண்ணணும். யோபு சொல்லுகிறேன், என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். நான் தேவையில்லாத எதையும் நான் பார்க்க மாட்டேன். நான் பார்க்க மாட்டேன். செல்போனை நான் பேசுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அது பார்ப்பதற்கு அல்ல. கண்ணோடு நீங்க உடன்படிக்கை பண்ணணும். சின்ன பிள்ளைங்க கண்ணோடு உடன்படிக்கை பண்ணணும். நான் செல்போனில் கேம்ஸ் பார்க்க மாட்டேன், கேம்ஸ் விளையாட மாட்டேன்னு உன் கண்ணோடு நீ உடன்படிக்கை பண்ணணும். அப்படி உடன்படிக்கை பண்ணினா உன் கண் எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும்? தெளிவாக இருக்கும். உடன்படிக்கை பண்ணலைன்னா போச்சு, கண்ணா போச்சு. உன் கண்ணு கெட்டு போயிடும். கண்ட குப்பெல்லாம் உள்ளே வந்து விழுந்துடும். நல்லா கவனிங்க. இந்த கண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன தெரியுமா? பிரசங்கின் புஸ்தகம் 1:8 வாசிங்க. பிரசங்கி 1:8. எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, மனுஷரால் சொல்லி முடியாது, காண்கிறதினால் கண் திருப்தி ஆகிறதில்லை. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. எவ்வளவுதான் பார்த்தாலும் கண்ணு திருப்தியே ஆகாது. நீ பார்க்க உங்க கண்ணு பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஹலோ, நீங்க பார்க்க உங்க கண்ணு பார்த்துட்டு இருக்கு. இந்த ஒரு தடவை பார்த்துட்டு நான் வச்சிருந்தேன். இந்த ஒரு தடவை பார்த்துட்டு நான் வச்சிருந்தேன். ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு நான் வச்சிருந்தேன். 2 நிமிஷம் பார்த்துட்டு வச்சிருந்தேன். மறுபடியும் பார்க்க தான் சொல்லும். ஏன்னா உன் கண்ணு திருப்தியே ஆகாது. திருப்தி ஆகாத ஒன்று இருக்கு. என்னது சொல்லுங்க? வயிறு திருப்தி ஆயிருங்க. நல்லா சாப்பிட்ட உடனே அடுத்து கொஞ்சம் பிரியாணி கொடுத்தா என்ன செய்வீங்க? போதும் திருப்தி ஆயிடும். அடுத்து பசிச்சாதான் அது சாப்பிடும். ஆனால் கண்ணு அப்படி கிடையாது. கண்ணு நாயும் ஒன்று. நாய்க்கு எவ்வளோ சோறு போடுங்க, வாந்தி எடுத்துட்டு நாய் திங்கும். பார்த்துருக்கீங்களா? வாந்தி எடுத்துரும். அப்போ நீங்கள் சாப்பாடு வைங்க, நாய் சாப்பிடும். அது மாதிரி தான் கண்ணு. எவ்வளவுதான் பார்த்து கண்ணை செல்ல பார்த்து கண்ணு வலிச்சு தலைவலி வந்து தூக்கம் வராட்டாலும் அப்பவும் எதைத்தான் தூக்கி வச்சுட்டு படுத்திருப்பான். பார்த்துருக்கீங்களா? அப்பவும் எதைத்தான் கையில் தூக்கி வச்சுட்டு படுத்திருப்பான். அதே செல்போனை தான் எடுத்துச்சு பார்த்துட்டு இருப்பான். ஏன்? எவ்வளவு பார்த்தாலும் இந்த கண் என்ன செய்யாது? திருப்தி அடையாதுங்க. பார்க்கிறதுனால் கண் திருப்தி அடைவதே இல்லை. ஆகையினால உன் கண்ணோடு என்ன பண்ணிரு? உடன்படிக்கை பண்ணிரு. தேவையில்லாத நீ பார்க்காத. என் கண்ணே, நீ நல்லா இருப்ப. தேவையில்லாத என்ன செய்யாத? பார்க்காத. நீ உடன்படிக்கை பண்ணுங்க.